இங்கிலீஷில் பேசுகிறப்ப இந்த மாதிரி லாங் சென்டென்ஸாக தான் பேசுவோம். அதாவது கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸாக பேசுவோம். இங்கிலீஷில் எழுதுகிறப்ப ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஓகே, ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனிக். இந்த மேலே இருக்கிற ஒரு பேராகிராஃபை ஒரே சென்டென்ஸ் தான் அது, அதை 3 சென்டென்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பேசேஜ், த கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் மார்க்டு ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆர் ஆஸ்க்டு இன் தி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ். இதை 3 சென்டென்சஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். These are the questions. You have marked them important. The questions are asked in the previous exams of this course. இந்த மாதிரி பிரித்து, அதாவது ஒரு பேராகிராஃபை ஸ்ப்ளிட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா சென்டென்சஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கே அனதர் பேராகிராஃப், இதை 4 சென்டென்சஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது ஒரு நல்ல சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.